மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி. ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு கொடான கொடி நன்றிகள். அதே போல ஒரு மாதத்தையும் நாம் கடக்க தேவன் நமக்கு பலத்தையும் கிருபையையும் நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதமாக வழி நடத்தினார். அதற்காக தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மாதத்திலும் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவருக்காக செபித்துக் கொள்வோம். அதே போல தேவனிடமிருந்து பலனை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக அவருடைய பணிகளை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று அதற்காகவும் நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். சரி, இந்த நாளுக்கான இந்த மாதத்திற்கான தலைப்பாக தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்றது தான் இந்த மாதத்திற்கான தலைப்பாக இருக்கு. ஸ்பிரிச்சுவல் growth அப்படின்றது தான் தலைப்பு. இந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு. அது எல்லா வகையிலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. உதாரணமாக ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த சிறு பருவத்திலிருந்து அந்த குழந்தை வளர்றது, அந்த வளர்ச்சி அது மிக மிக அவசியமாக இருக்கு இல்லையா? அந்த வளர்ச்சி இல்லாத கட்டத்தில் அந்தந்த காலத்தில் ஒவ்வொரு உடல் அங்கமும் வளரணும். அப்படி வளரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, பெற்றோருக்கு ஒரு பயம் வந்துடுது, ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த வளர்ச்சி மிக மிக அவசியமாக எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் அது தேவைப்படுவதாக நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள்ல பார்க்கிறோம், அதே போல மரங்கள் செடிகள்ல பார்க்கிறோம், மிருகங்கள்ல பார்க்கிறோம். ஸோ எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வளர்ச்சிக்குள்ளான ஒரு ப்ராசஸ், இந்த வளர்ச்சிக்குள்ளான அந்த ஒரு முறையில் எல்லாம் சரியாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னா, அந்த growth இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருது, நமக்கு ஒரு கவலை வந்துருது. ஒரு சின்ன மரத்தை நம்ம நடுறோம், அது வளரல அப்படின்னா என்ன ஆயிருது, நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது, என்னடா இது வளர மாட்டிருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு உடனே அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம். அதே போல பிள்ளைகள் ஏதாவது ஒரு அவங்களுடைய உறுப்புகள் வளரல அப்படின்னா உடனே நமக்கு கவலை வந்துடுது, உடனே அதற்காக நாம் முயற்சிகள் எடுக்கிறோம். ஆகவே இந்த வளர்ச்சி மிக மிக அவசியமாக இருக்கு. எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் நாம் இதை பார்க்கிறோம். இப்ப உதாரணமாக இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் அப்படின்னா, கம்பெனியில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்றோம். அப்போ எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வளர்றாங்களா, அவங்க growth இருக்கா, கரியர் growth அப்படின்றோம். அங்கேயே வளர்ச்சி பார்க்குறோம். அதே போல படிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே என்னது, நல்லா படிக்கிறாங்களா. ஸோ ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியுதா, 10th முடிச்சிட்டாங்கன்னா 11th போக முடியுதா, அடுத்து கிராஜுவேஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியுதா, என்ன படிச்சிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் எதை பார்க்குறோம், நம்ம வளர்ச்சி பார்க்குறோம். அதே போல பிஸ்னஸ் நடத்துறோம்னா அந்த பிஸ்னஸ் வளருதா, இந்த பிஸ்னஸ்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை பார்க்கிறோம். ஸோ சப்போஸ் அதில் ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னு என்ன ஆயிருது, உடனே நமக்கு கவலை வருகிறது. ஆகவே எல்லா இடங்களிலும் இந்த வளர்ச்சி காணப்படுகிறது. அந்த வளர்ச்சி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது நன்றாக போய் கொண்டிருக்கு. சொல்ல போனால் அது வளர வளர ஒரு காலகட்டத்தில் அது ஒரு நல்ல நிலையில் நம்மளை கொண்டு போய் விடுது. சரியான வளர்ச்சி ஒரு மரம் இருக்கும் பொழுது அது கனிகளை தந்து, காய்கனிகளை தந்து பலன் கொடுக்குது. அதே போல பிள்ளைகள் நன்றாக வளரும் பொழுது ஒரு நல்ல ஒரு பருவ நிலைக்கு அடல்ட்ஹுட்டுக்கு அவங்க லைஃப்ல நல்ல செட்டில் ஆகிறாங்க. அதே போல வேலை ஸ்தலங்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொழுது நல்ல நல்ல உயரங்களுக்கு செல்ல முடிகிறது.
அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த வளர்ச்சி வந்து நிச்சயமாக நம் அனைவருக்கும் அது தேவைப்படுவதாக பார்க்கிறோம். அந்த கண்ணோட்டத்திலிருந்து நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது, அப்போ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத் இருக்கா? அப்படின்ட்டு நாம் வந்து நிதானிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. எப்படி வந்து இந்த உலக பிரகாரமான இந்த வளர்ச்சிகளுக்கு நாம் வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்து, அதுல வளர்ச்சி இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து உடனே ஒரு கவலை வந்துருதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் வந்து நம்மை நாமே உற்று நோக்கி பார்த்து, அந்த வளர்ச்சி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிதானிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அப்படி அந்த வளர்ச்சி இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேவனுக்கு எல்லா மகிமைகளையும் நம்ம வந்து கொண்டு செல்லலாம். அந்த வளர்ச்சி எதிலாவது நமக்கு வந்து குறைபாடாக இருக்கு அப்படின்னா, அதற்காக நாம் நிச்சயமாக தேவன்கிட்ட பலனை கேட்டு, சொல்லப்போனால் அதை வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அதை அப்படியே இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை அப்படின்னா, அதை வந்து அப்படியே கவனிக்காம போவாதபடிக்கு நாம் வந்து அதை வந்து கவனித்து, அதை ஒருவேளை நம்மிடம் அதனை மேற்கொள்வதற்கான பலன் இல்லையா, தேவன்கிட்ட அதை கேட்டு நாம் வந்து அதை பலனை பெற்றுக் கொள்வது அவசியமாக இருக்கு. ஆகவே இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அது போதிய பலனை தந்து நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குன்ட்டு பார்க்கிறோம். சொல்லப்போனால் கனி தரக்கூடிய ஒரு மரங்களாக, கனி தரக்கூடிய ஒரு விசுவாசியாக நாம் வந்து நிச்சயமாக இருப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வளர்ச்சி எல்லாத்துலயும் காணப்படுது அப்படின்ட்டு. சொல்லப்போனால் குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம பார்க்கும்பொழுது வளர்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமான growth இருக்குமா. இந்த முதல் வருடத்தில் ஒரு பிறந்த குழந்தை கிட்ட வந்து நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50% மேல வளர்ச்சி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவு ஸ்பீடா வளருது குழந்தைகள், இல்லையா? ஒரு கம்பேரிசன் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்பீடா வளர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட்னஸ் வந்து என்ன என்ன ஆயிருது, அந்த வேகம் அது குறைந்து அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்றாங்க. அதாவது முதலாம் வருடத்தில் இருந்த அதே வேகம் வந்து எல்லா வருடத்திலையும் வர்றதில்ல. அந்த வேகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உறுப்புகளினுடைய வளர்ச்சியில வந்து குறைவு காணப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அது வந்து நிறைவுக்கு வருது. அதாவது ஒரு நல்ல ஒரு பருவநிலை அடையும் பொழுது அந்த நிறைவுக்கு வருது. ஆனா ஒரு காரியத்தை நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த வேகம் இருக்குது. அது கொஞ்சமா குறையுது. ஸோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல நம்ம பயங்கர வேகமாக, பயங்கர புத்துணர்வோடு செயல்பட்டுருப்போம். விசுவாசத்தை நாம் அதாவது நம்முடைய அழைப்பில் நாம் வந்தபொழுது, கிறிஸ்துவ அழைப்புக்குள்ளாக வரும்பொழுது, எப்படி குழந்தைகளுடைய அந்த முதலாம் வருடத்தில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருந்துச்சோ, அந்த வேகம் இருந்துச்சோ, அதே போல நமக்குள்ளாகவும் அப்படிப்பட்டதான வேகம், அப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சி வந்து இல்லைன்னா அந்த ஒரு வைராக்கியம் தொடக்கத்தில் இருந்திருக்கும். ஆனா நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வளர்ச்சி கொஞ்சமா குறையுது, இல்லையா? குறையுது. ஆனா வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே போல நம்முடைய லைஃப்ல கூட அந்த அந்த அளவுக்கு வேகம் இல்லைன்னா கூட நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த வளர்ச்சி இருந்து கொண்டே இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த growth அது வந்து இருந்து கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கு. இதுதான் அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கொலோசியர் 2, 6, 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஸோ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆங்கிலத்துல வந்து பார்க்கும்பொழுது அந்த 2 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்டினியூ பண்ணுங்க. இந்த வளர்ச்சியில வந்து நீங்க என்ன செய்யுங்க, அதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுதான் அங்க சொல்லப்படுது.
சரி, இப்ப எதுலலாம் நமக்கு வளர்ச்சி தேவைப்படுது? இப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, எதுலலாம் நமக்கு வளர்ச்சி தேவைப்படுது? வேதாகமத்தில் எந்தெந்த வளர்ச்சிய வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, சில 1, 2 வசனங்களை வைத்து நாம் பார்த்து நிறைவு செய்வோம். பைபிள எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் எதுல அதிகமா வளருங்க அப்படின்ட்டு ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு, இல்லன்னா அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சத்திய அறிவில், தேவனை அறிகின்ற அறிவில், கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் வளருங்க அப்படின்ற ஒரு காரியத்துல வந்து வளர்ச்சி தேவை அப்படின்றத பலமுறை வேதாகமம் அதை வந்து வலியுறுத்துவதாக பார்க்கிறோம். அது எல்லா அப்போஸ்தலர்களும் சரி, எல்லா எழுத்தாளர்களும் அதை வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இப்போ உதாரணமாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே என்ன செய்யுங்க? வளருங்க. அப்போ அந்த சத்தியத்தில், அந்த அறிவில், சத்திய அறிவில் வளருவது ரொம்ப அவசியமாக இருக்கு. எப்படி வந்து ஒரு ஒரு மனிதன் இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸுக்கு போயிட்டு அவன் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் போறான். எதை வைத்து அவனுடைய அந்த வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அவனுடைய அந்த நாலேஜை வச்சுதான். அதுக்கு தான் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்கு வந்து அவனுக்கு நாலேஜ் இருக்கு, எந்த அளவுக்கு அவனுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பைபிள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனால் அந்த கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவு வந்து ரொம்ப அவசியமாக அது இருக்கு. நாம் நன்றாகவே பார்க்கிறோம். அந்த அறிவு தான் என்ன செய்யுது அப்படின்னா, மக்களுக்கு தெளிவை கொடுக்கின்றது இல்லையா? இப்போ உதாரணமாக சத்தியத்திலிருந்து, அதாவது அசத்தியத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவது எதுவா இருக்கு? சத்தியம். அப்போ அந்த சத்தியம் எதுவா இருக்கு? அது வந்து தேவனை அறிகின்ற அறிவு தான் அந்த சத்தியமாக இருக்கு. ஸோ நாம் தேவனை அறிகின்ற அந்த அறிவில் நாம் வளரும் பொழுது, இல்லைன்னா அந்த அறிவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, என்ன ஆகுது அப்படின்னா, அசத்தியங்கள் நம்மள விட்டு போயிருது. இப்போ உதாரணமாக முன்பு நம்ம பல அசத்தியங்களுக்குள்ளாக, பல இக்னரண்ட் லைஃப்ல இருந்தோம் இல்லைங்களா? அறியாமையில இருந்தோம். தெரியாது நிறைய இல்லைங்களா? ஸோ ஆனா எப்போ வந்து நாம் தேவனை சத்தியத்தை அறிந்து கொண்டோமோ, இல்லைன்னா எப்போ வந்து நம்ம பைபிள படித்து அதை புரிந்து கொண்டோமோ, அப்பதான் நமக்கு தெரியுது, ஓகே இதெல்லாமே வந்து வேதத்தின்படி கிடையாது. அப்படின்ற அந்த ஒரு தெளிவு நமக்கு எப்படி கிடைச்சது? நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான். அப்ப என்ன செய்யுது அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்கூல் பையனுக்கோ, பொண்ணுக்கோ எப்படி அந்த ஒவ்வொரு வருடத்திலும் அவங்க கிளாஸ் மாறிக்கிட்டே போறதுக்கு அந்த அறிவு அவசியமாக இருக்கோ, அந்த வளர்ச்சி, அந்த அறிவின் வளர்ச்சி தெளிவாக அவங்களுக்கு பிரயோஜனப்படுதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய ஆவிக்குரிய இந்த வளர்ச்சியில கூட இந்த அறிவு அப்படின்றது ரொம்ப கர்த்தரை அறிகின்ற இந்த அறிவில் நாம் வளருவது ரொம்ப அவசியமாக இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2, 2, 3. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சனைகளையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதுல வாஞ்சையாயிருங்கள்ன்றார் பேதுரு? திருவசனத்தில். அதுல எப்படி இருக்கணுமா? வாஞ்சையா இருக்கணும். அதை அறிந்து கொள்ளணும். அந்த வாஞ்சைன்னு என்னது? அந்த ஒரு டிசையர், அதை இன்னும் தெரிந்து கொள்ளணும், இன்னும் அறிந்து கொள்ளணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம், அது வந்து நாம் இன்னும் அதிகமாக தேவனை அறிவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கும் பொழுது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இல்லைங்களா? எதுல விருத்தி அடைய சொல்றாரு? கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவில் நாம் விருத்தி அடைவது அது அவசியமாக
அது இருக்கு. அப்போ முதலாவது நம்முடைய வளர்ச்சி எதுல இருக்கணும் அப்படின்னா, நாம் கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவில் நாம் அனைவரும் மென்மேலும் வளருவது அவசியமா இருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு தெளிவுகளை வந்து எல்லா வகையிலும் நமக்கு அது கொடுப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். சரி, எப்படிலாம் நம்ம வந்து கர்த்தரை அறிகின்ற அறிவுல வளர முடியும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நாம் ரெகுலரா பைபிள் வாசிக்கணும். ரெகுலரா வந்து வேதாகமத்தை நாம் வாசித்து அதை வந்து நாம் தியானிக்க வேண்டும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, வேதாகம காரியங்களை சகோதரர்கள் மத்தியில டிஸ்கஷன் பண்றது. நம்ம வந்து பண்றோம், நிறைய டிஸ்கஷன் பைபிள் ஸ்டடிஸ் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இன்னும் நாம் கர்த்தரை அறிகின்ற அறிவை நாம் அடைவதற்கு உதவி செய்யும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற புத்தகங்கள் இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து கிருபை காலம் கூட ஒரு நல்ல ஒரு புத்தகம் தான். ஏனென்றால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை அப்படியே அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை படிப்பது அது வந்து இன்னும் நமக்கு தெளிவை கொடுக்கும். சரியான புத்தகங்களை படிக்கிறது எல்லா புத்தகங்களையும் அல்ல. சரியான புத்தகங்களை படிப்பது நாம் இன்னும் வேதாகமத்தை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, வேதாகம காரியங்களை நாம் கேட்டு, அதாவது சர்மன்ஸ், பைபிள் சர்மன்ஸ் இதெல்லாம் கேட்டு நாம் வந்து நிதானிப்பது, புரிந்து கொள்வது, அது வந்து நமக்கு நல்ல வளர்ச்சியை சத்திய அறிவில் வளர்வதற்கு உதவி செய்யும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வளர்ச்சியில் நாம் பெருகுவதற்கு இன்னொரு முக்கியமான சிம்பிளான காரியம் என்ன அப்படின்னா, எழுதுவது, புரிந்து கொள்வதை எழுதுவது, நோட்ஸ் எடுப்பது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, எழுதுவாங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு எழுதுவாங்க. அந்த எழுதும் பொழுது அந்த கேட்கக்கூடிய அந்த காரியங்களை நாம் எழுதும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, மனதில் ஆழமாக பதிவதாக பார்க்கிறோம். சயின்டிபிக்கலாவும் அது வந்து உண்மை. ஒரு நோட்ஸ் படி எடுக்கிறதோ இல்லைன்னா ஒரு குறிப்பு நாம் எடுத்துக்கொள்வதோ அது என்ன செய்யுது அப்படின்னா, நம் மனதில் ஆழமாக கேட்டவைகளை புரிந்து கொள்வதற்கு, அதே போல மறக்காமல் இருப்பதற்கு அது உதவியாக இருக்கு. ஸோ இப்ப கூட எத்தனை பேரு இந்த செய்தியை எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எழுதுறாங்களோ இல்லைன்னா யாரெல்லாம் அதை குறிப்பா வைத்துக் கொள்றாங்களோ அவங்க வந்து, யாரெல்லாம் எழுதாம இருக்காங்களோ அவங்கள காட்டிலும் அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். ஏன் அப்படின்னா, எழுதும் பொழுது அது வந்து மனதில் ஆழமாக பதிவதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ ஆகவே ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப அவசியமாக இருக்கு. எதுல அப்படின்னா சத்திய அறிவில். ஸோ இந்த நான் 3 வசனங்கள் உங்களுக்கு காட்டினேன். இன்னும் அநேக வசனங்கள் வேதாகமத்தில் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே வந்து அதாவது சத்திய அறிவில் வளர்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆகவே வந்து இந்த சத்திய அறிவில் நாம் வளருவதற்கு நாம் வந்து முயற்சிகள், இப்படிப்பட்ட முயற்சிகள் வந்து எடுக்க வேண்டும். ஒருவேளை அதுல வந்து நமக்கு குறைவு இருக்கு அப்படின்னா அதற்காக நாம் ஜெபம் செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஆனா தேவனே அதை தானே விரும்புறாரு. அதாவது எல்லாரும் சத்தியத்தை அறிகின்ற அறிவுக்குள்ள வரணும்ன்றாரு. அதே போல எபிரேயர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அறிவு தான், இந்த சத்திய அறிவு தான் என்ன செய்யுது அப்படின்னா, நன்மை எது தீமை எது அப்படின்ட்டு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டிய நமக்கு வந்து கொடுப்பதாக அவர் வந்து சொல்றாரு. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த நாலேஜ்ல நம்ம இன்க்ரீஸ் ஆகிறோமோ, தேவனை அறிகின்ற அறிவில், இயேசுவை அறிகின்ற அறிவில் நம்ம எந்த அளவுக்கு வந்து வளர்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் வந்து பக்குவப்படும். அந்த அளவுக்கு வந்து நன்மையை எப்படி கையாளணும், தீமையை எப்படி கையாளணும், இல்லைன்னா அது வரும் எது நன்மை எது தீமைன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு தெளிவும், எது நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றது எது அழைப்பிற்கு ஏற்றது இல்லை அப்படின்ற அந்த ஒரு தெளிவும் நமக்கு வந்து வருவதாக பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டதான வளர்ச்சி நமக்கு வேண்டும் அப்படின்னா, நாம் இந்த காரியங்களை நாம் செய்வது அவசியமாக இருக்கு. என்ன அப்படின்னா, நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா மெடிடேட் பண்ணணும், அதை தியானிக்கணும். அதே போல நல்ல வேதாகமத்தை விளக்கி கொடுக்கக்கூடிய புத்தகங்களை படிப்பது நல்லது.
அதே போல படித்த காரியங்களை மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்வது நல்லது. அதே போல கேட்டு அதே போல அதை வந்து எழுதி கொள்வது அது இன்னும் நல்லதாக இருக்குன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். சரி, இரண்டாவது வளர்ச்சி எதில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு வேதாகமம் பல இடங்களில் சொல்லி இருக்கு. ஆனா நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நேரம் இல்லாத காரணத்தினால் நான் வந்து சொல்றேன். இரண்டாவது வளர்ச்சி எதில் நமக்கு வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா, அன்பில் நாம் வந்து வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா ஒரு வசனத்தை உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுல பெருகணும்ன்றாருன்னா இந்த இடத்தில் பவுல் அன்பில் பெருகுங்க அப்படின்றார். க்ரோ இன் லவ், அன்பில் பெருகுங்க அப்படின்றார். அதனால்தான் பல முறை நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, இந்த சத்தியம் அன்பில்லாம சத்தியம் மட்டும் இருந்து யூஸ் இல்லை. அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது அப்படின்னா அந்த ஒரு இருமாப்பம் வந்துருது. எனக்கு இது தெரியும் அது தெரியும். அப்ப எது அவசியமாக இருக்கு அப்படின்னா அந்த அன்பு அது வந்து மிக மிக அவசியமாக இருக்கு. அதனாலதான் பவுல் வந்து சொல்றாருன்னா அன்பில் நீங்க வந்து வளருங்க. இப்ப நம்ம வாசித்த இந்த தெசலோனிக்கேயர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மக்கள் வகையான மக்கள் மேல அன்பு வைக்கணும்ன்றார் பவுல். ஒன்று என்ன அப்படின்னா ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு வைங்கன்றார். ஒருவரிடத்தில் ஒருவர் அப்படின்னா யார சொல்றாரு? சபை மக்கள் மேல அன்பு வைங்கன்றாரு. அதுக்கப்புறம் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும். அப்போ உலக மக்களையும் நீங்க வந்து என்ன செய்யுங்க? அன்பு செலுத்துங்க அப்படின்றாரு. இரண்டு வகையான மக்கள் மேல அன்பு செலுத்தணும். ஒன்று பிலீவர்ஸ் மேலே அன்பு செலுத்தணுமா, அன்பிலீவர்ஸ் மேலே அன்பு செலுத்தணும். அப்ப பிலீவர்ஸ் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிலீவர்ஸ் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து மன்னிப்பில் பெருகணும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து குறைகள் உள்ள மனிதர்கள் தான். ஸோ நம்ம வந்து மன்னிப்பில் வந்து பெருகணும். அதே போல வந்து தப்பு செய்யும் பொழுது மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அதாவது மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நம்ம வந்து இருக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கு. விசுவாசிகள் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எது கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழாதபடிக்கு பொறுமையாக நாம் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மரியாதையோடு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் படுத்துவது அதுவும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இருக்கு அன்பு செலுத்துவது. ஏன்னா கம்ஃபர்டிங் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நாம் கற்றுக்கொள்றோம் இதெல்லாம். ஏன்னா அவர் வந்து பொறுமையா இருக்கிற சீஷர்கள் கிட்ட நிறைய முறை அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நிறைய டைம் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறாரு அப்படின்னா பொறுமையாக அவங்களுக்கு பதில் சொல்றாரு. அதே போல அவங்க தவறு செய்யும் பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்றாரு. அதே போல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எப்பெல்லாம் அவங்க வந்து சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறாரு? அவர் தேற்றுகிறவராக இருக்கிறாருன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப சபையின் விசுவாசிகள் மத்தியில அன்புல நம்ம வந்து பெருகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் பெருகுவது ரொம்ப அவசியமா இருக்கு. என்ன அப்படின்னா மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அதே போல மன்னிப்பு கேட்க நாம் தயாரா இருக்கணும். நான் மன்னிப்பு கேட்டனா நான் ஏதோ குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு கிடையாது. தப்பு செய்தா மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ மன்னிப்பு கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல வந்து பொறுமையை நாம் காத்துக்கொள்வது ரொம்ப அவசியமா இருக்கு. அதே போல சபையில் வந்து யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படி போயிடாதபடிக்கு, இல்லைன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒன்னும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல நல்லா கஷ்டப்படுறான் அப்படின்னு இராதபடிக்கு நாம் அவர்களுடைய கஷ்டத்தில் நாமும் வந்து அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் மேல நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. ஆகவே அன்பில் நாம் வளர்வது அவசியமா இருக்கு. குறிப்பாக பிலீவர்ஸ் மேல இப்படி அன்பிலீவர்ஸ் மேல நாம் பவுல் என்ன சொல்றான்னு மற்ற எல்லா மனுஷர்கிட்டையும் நீங்க அன்பு செலுத்துங்கன்றாரு. அவங்க கிட்ட நம்ம எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னா சத்தியத்தை கொண்டு செல்வதன் மூலமாக இல்லைங்களா? சத்தியத்தை நாம் வந்து மற்றவங்க கிட்ட போய் சொல்லும் பொழுது அது என்னவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கு. அவங்க வந்து
தேவனை அறிகின்ற அறிவுக்குள்ளாக வர முடியும், தேவனோடு கிட்டி சேர முடியும். ஸோ ஆகவே வந்து மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் நாம் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இந்த சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு செல்வதாக இருக்கு. அந்த சத்தியமே அவர்களை ஆறுதல் படுத்தும். அந்த சத்திய வார்த்தைகளே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும். அந்த சத்திய வார்த்தைகளே அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழ்வில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பதாக பார்க்கிறோம். அப்ப என்ன அவசியமா இருக்கு அப்படின்னா, உலக மக்கள் மத்தியில நாம் சத்தியத்தை கொண்டு செல்லணும், சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும் அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சை, அதற்கான முயற்சி, அதை செயல்படுத்துவது, அது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா அவர்கள் மேல நாம் வைக்கக்கூடிய அந்த அன்பாக இருக்கு. அது நிமித்தமாக அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவனோட கிட்டி சேருவாங்க. ஸோ இப்படியாக நாம் வந்து இதில் நாம் பெருகும் பொழுது அது அநேகருக்கு நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவர்களாக காண்பிக்கும். கடைசியாக நாம் எதில் வளரணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியில் எதுல வளரணும் அப்படின்னா, இதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா ஒரு 2 வசனத்தை காட்டுறேன். ஒரு வசனம் என்ன அப்படின்னா, என்ன வளர்ச்சி அப்படின்றத சொல்றேன். என்ன வளர்ச்சி அப்படின்னா, கொடுப்பதில் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 Corinthians 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலும் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகுகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். என்ன சொல்றாரு? நீங்க எப்படி எல்லாத்துலயும் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறீங்க, ஃபெய்த் இதுலலாம் வந்து டெவலப் ஆறீங்க, அதுல வந்து growth இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொடுப்பதிலும் நீங்க எப்படி இருங்க, நீங்க வந்து பெருகுகிறவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல இன்னொரு வசனத்தையும் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அடுத்தது 10ஆம் வசனத்துல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அடுத்த 10வது வசனத்துல, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வந்து கொடுப்பதிலும் நாம் வந்து அதிகமாக வளருவது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஏன்னா காட் வந்து யாரை விரும்புறாரு அப்படின்னா, கொடுக்கிறவர்களை வந்து காட் வந்து விரும்புறாரு. சொல்ல போனால் தேவனே அவர் வந்து கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க மேல தேவன் வந்து விரும்புறாரு. நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து அங்கீகாரத்தை வந்து புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ எப்படிலாம் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக நாம் மினிஸ்ட்ரியை தாங்குவதன் மூலமாக, ஊழிய பணிகளை செய்வதன் மூலமாக, நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஸோ ஊழிய பணிகளுக்கு ஏதுவான காரியங்களுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக, அதே போல யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் வந்து கொடுப்பது நிச்சயமாக அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. சொல்ல போனால் அது வந்து தேவனுடைய பார்வையில் அது அருமையாக இருக்குன்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஸோ ஆகவே வந்து ஆனால் நம்மால் முடிந்த அளவுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நிறைய கொடுத்தாரு தான். ஆனா அவர் வந்து எல்லார்கிட்டயும் போய் பணத்தை கொடுக்கல. ஏன்னா அவர்கிட்டயே பணம் இல்லை. ஆனா அவர் எதை கொடுத்தாரு அப்படின்னா, அவர் வந்து மனிதர்களுக்கு எது தேவையோ அதை வந்து அவரால் முடிந்த அளவுக்கு அவர் செய்யறாரு. சொல்ல போனால் அவர் வந்து மக்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ சாப்பாடு கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, அந்த கொடுப்பது அது அவசியமாக அது இருக்கு. ஸோ நம்முடைய சபை வளரணும், நம்முடைய சபையிலும் வந்து இன்னும் சுவிசேஷம் பலருக்கு கொண்டு செல்லப்படணும். அதே போல வந்து விசுவாசிகள் சபையில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் பெருகணும் அப்படின்னா, நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட கொடுப்பதில் நாம் வளர்ந்து சபையை தாங்குவது அவசியமாக இருக்கு. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து கொடுக்கின்ற அந்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போம், தயக்கம் இருக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல எப்பெல்லாம் நமக்கு தோணுதோ, அதாவது யாருக்கெல்லாம் கொடுத்து நம்ம உதவணும், நம்மளுடைய உதவி வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அவங்களுடைய கவலைகளை அவங்களுடைய கஷ்டத்தை வந்து போக்க முடியுமோ, நம்மளால் முடிந்த உதவி நாம் வந்து செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அது சபை மக்களுக்கு தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை. நாம் இண்டிபெண்டா சொல்றேன். ஸோ இண்டிவிஜுவலா நம்ம கொடுக்கணும்னு யாருக்கா நினைச்சா கூட அதை வந்து கொடுக்கலாம். ஆனா அது
எந்த வகையில அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ன்றத நாம் வந்து பார்ப்பது அவசியமாக இருக்கு. ஆனால் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் எதுல பண்ணணும் அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு சத்தியத்தின் வகையில, இப்ப தேவனை அறிகின்ற அறிவுல அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க போகுது. விசுவாசத்தில் அவங்களுக்கு தடையை நீக்கி அவங்க வந்து சரியாக ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வதற்கு உதவியா இருக்கும் அப்படின்னா, அது செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. சரி, அப்படியாக இந்த மாதிரியான இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளரும் பொழுது, அதாவது சத்தியத்தில் வளரும் பொழுது, அதே போல அன்பில் வளரும் பொழுது, கொடுப்பதில் வளரும் பொழுது, நிச்சயமாக நாம் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் பெருகும், அன்பு பெருகும், கொடுக்கின்ற அந்த குணம் பெருகும். ஸோ இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அது கண்டிப்பாகவே தேவனுடைய பார்வையில் அது நல்ல செழிப்பான ஒரு வளர்ச்சியாக, ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான குரோத்தா இருக்கும் காடுடைய பார்வையில. ஸோ அப்படிப்பட்டதான வளர்ச்சி நம்மை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அழைப்பை அது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும்ட்டு நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ ஆகவே அதே சமயத்தில் நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, எல்லாருமே அந்த வளர்ச்சியில வளரல இன்னும், இல்லையா? ஸோ சொல்லப்போனால் பவுலே அதை தான் சொல்றாரு. என்னன்னா பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பந்தய பொருளுக்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கு, இல்லைங்களா? அதை அடைவதற்கான ஒரு வளர்ச்சியின் பாதையாக இருக்கு. ஸோ ஆகவே வந்து நாம் எல்லாருமே வந்து அதெல்லாம் அடைஞ்சிட்டோம். அதாவது நான் வந்து சத்தியத்துல நான் வளர்ந்து நான் வந்து பர்ஃபெக்ட் ஆயிட்டேன், லவ்ல வளர்ந்து பர்ஃபெக்ட் ஆயிட்டேன், கொடுக்கறத பண்ணி நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்றது கிடையாது. நம்ம எல்லோருமே அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து செய்யக்கூடியவர்களா இருக்குன்னா, எதை முன்னாடி வைத்து கொண்டு அப்படின்னா, நம்முடைய அழைப்பை உறுதி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அதை நம் லக்காக வைத்து கொண்டு இந்த காரியங்களை நாம் செய்து, எப்படி வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பசங்க படிக்கிறாங்களோ, டாக்டருக்கு படிக்கிறாங்களோ, அதே போல நாம் வந்து கிறிஸ்துவோடு இருக்கணும், தேவனோடு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை முன்னாடி வைத்து கொண்டு இந்த வளர்ச்சியிலலாம் நம்ம வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்ச்சியில் நாம் முக்கியத்துவப்படுத்தி, இதெல்லாமே நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்வில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் தான். அந்த முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இந்த மாதத்தில் நாம் இப்படிப்பட்ட வளர்ச்சியில் பெருக தேவன் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுங்க. நிச்சயமாக நாம் மென்மேலும் விசுவாசத்திலும் அன்பிலும் தேவனை அறிகின்ற அறிவிலும் பெருகி தேவனுக்கும் அதே போல தேவனுடைய சத்தியத்தை அநேகருக்கு கொண்டு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நிச்சயமாக அது மேலோங்கி வளரும், செழிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் இந்த வளர்ச்சியில் நாம் வளர்வதற்கு வளர்வதற்கு நாம் வந்து முக்கியத்துவப்படுத்துவோம். அதே சமயத்தில் நாம் நாமே நிதானிப்போம். அப்படி நிதானிக்கும் பொழுதுதான் எதுல நமக்கு குறைன்ட்டு நமக்கு தெரியும். இது வந்து யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லை, மாறாக நாம் நாமே நிதானித்து நம்மிடம் ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால் அந்த குறைகளை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் எடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.